அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் மேக்ஸன் பிராண்டோட ஒரு சிங்கிள் சேனல் பவர் ஆம்ப் போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு மார்க்கெட்டில் ஹீச்சிங் இல்லாமல் தான் கிடைக்குது. இந்த போர்டு கூடவே இந்த ரப்பர் பேண்டு போட்டு உங்களுக்கு 2 ரப்பர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக நீங்கள் இந்த போர்டை ஹீச்சிங்கில் ஃபிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த ரப்பர் சீட்டை தொலைச்சிடாம பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த சின்ன 2 ரப்பர் சீட்னால உங்களுக்கு ஆம்ப்ளையர் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கையில் உங்களுக்கு பெரிய தலைவலியை கூட இந்த போர்டு கொடுக்கலாம். அதனால் இது முக்கியமாக தொலைச்சிடாமல் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த போர்டை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மேக்ஸ்வின் இந்த போர்டை நல்ல குவாலிட்டியான கிளாஸ் பிசிபியில் தயார் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல குவாலிட்டியான பிசிபி. இதனோட ட்ராக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. நம்ம சால்டர் வைக்கும்போது உறிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாரி ட்ராக் வந்து உங்களுக்கு உறிஞ்சு வருது அப்படின்னா நம்ம பயன்படுத்துறத பொறுத்து தான் இருக்குது. அதுபோக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காமன்ஸும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காமன்ஸாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து இதில் IRF 150N 2 மாஸ்பெட் உங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. இதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய வோல்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட்டு 5 ஆம்பியர் ரேட்டிங்கில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இதனோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ளஸ் விங்கிற இடத்துல நீங்கள் டிசியாக ப்ளஸ் 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் நீங்கள் பிசிபிலேருந்து வர லைனை ப்ளஸ் வோல்ட்டை சால்டர் பண்ணிக்கணும். அடுத்தது ஜிஎன்னுங்கிறது காமன் கிரவுண்டு. இந்த மைனஸ் விஇன்னு போட்டிருக்கிறது பவர் சப்ளை போர்ட்லேருந்து வர மைனஸ் வோல்ட்டு. இது மைனஸ் நீங்கள் 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம் 5 ஆம்பியர் ரேட்டிங்கில். அடுத்து ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாஸ்வெட்டுக்கும் சென்டர் பாயிண்டில் இது இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்பின்னு போட்டிருக்கிறது ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி பக்கம். இது வந்து ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இந்த எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் பயன்படுத்தின போர்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக நீங்கள் சால்டர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ட்ராக் டச் ஆச்சு அப்படின்னாலும் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகும், காம்பனன்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சால்டர் பண்ணுங்கள். இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ட்ராக்லாம் போகுது, இதெல்லாம் டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து ஆடியோ இன்புட்டு லைன் பார்த்துக்கலாம். இந்த ஏன்னு போட்டுக்கிறது ஆடியோ சிக்னலோட இன்புட்டு. இங்கே 2 லெக் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் இந்த 2 பாயிண்டில் எது ஆடியோ சிக்னல் இன்புட் லைனு எது கிரவுண்டு அப்படிங்கிறது இந்த பிசிபியில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு வந்து இந்த பாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ரைட் சைடில் வர்றது கிரவுண்டு, லெஃப்ட் சைடில் வர்றது ஆடியோ சிக்னல் இன்புட்டு. லைன் நீங்கள் மாற்றி கொடுத்துட வேண்டாம், கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு கொடுங்க. இதனோட ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இங்கே டியூவல் பவர் சப்ளை கொடுக்குறோம். மைனஸ் வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு சென்டரில் கிரவுண்டு. ஸ்பீக்கர் லைனோட ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்குறோம். அடுத்தது கிரவுண்ட் லைன் வந்து சப்பல் லைன் கொடுக்குற இடத்துல கிரவுண்டு காமன் கிரவுண்டு கொடுத்துக்கிறோம். அதாவது 2 ஒயரை சால்டர் பண்ணணும். பவர் சப்ளையோட கிரவுண்டும் இங்கே தான் வரும். ஸ்பீக்கர் லைனோட கிரவுண்டு நீங்கள் இங்கேருந்து தான் எடுக்கணும். அடுத்தது இன்புட் லைனுக்கு மட்டும் ஆடியோ சிக்னலோட இன்புட்டுக்கு மட்டும் நீங்கள் கிரவுண்டு இந்த டான் இப்படி வச்சிங்கன்னா ரைட் சைடில் வர்றது கிரவுண்டு, லெஃப்ட் சைடில் வர்றது ஆடியோ சிக்னல் இன்புட்டு கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். இப்போது இந்த வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 சீட்டு இந்த போர்டோட கொடுத்து ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த ரப்பர் சீட்டு. இந்த சீட்டு வந்து இந்த மாஸ்வெட்டுக்கு பின்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த எதுக்காக இந்த பின்னாடி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாஸ்வெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஈச்சிங்கில் வந்து டச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிரவுண்ட் ஆயிரும் இந்த மாஸ்வெட்டு. அப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போர்டு உடனே வந்து ஷார்ட் ஆயிரும். அது ஷார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மெட்டல் ஏரியா வந்து ஈச்சிங்கில் கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த சீட்டு கொடுக்குறது. இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இதில் வந்து ஈச்சிங்கில் பெரிய ஹோல்ஸ் இந்த சைஸில் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்க்ரூ பண்ணும்போது நம்ம எப்பவுமே நார்மலாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ஸ்க்ரூ இப்படி தான் பண்ணுவாங்க. மேலேருந்து அதாவது மாஸ்வெட்டு மேலே ஸ்க்ரூ பண்ணுவாங்க. இப்படி இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணுவாங்க. இந்த சீட்டு வந்து பின்னாடி வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்க்ரூ கரெக்டாக உங்களுக்கு ஏறணும். இந்த பெரிய ஹோல்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும் இந்த ஸ்க்ரூ. அதுவே சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து டைட்டாக ஏறும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சீட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அல்லது
உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து கிடைக்கல, இது வந்து டிவிடி ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. டிவிடி ஸ்க்ரூன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஆர்சிஏ பின்னுக்கு பின்னாடி நம்ம ஸ்க்ரூ பண்ணுறக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரஃப் மர இந்த சைஸ் தான் போடணும். இது ஏன் இந்த சைஸ் தான் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த ஹோல்ஸ் தான் இருக்குது. இந்த ஹோல்ஸ் நீங்கள் பெருசு பண்ணுறது அப்படின்னாலும், இது வந்து டேமேஜ் பண்ணினீங்க அப்படின்னா, ஹோல்ஸ் பெருசாக போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மெட்டல் ஏரியாவில் டச் ஆயிரும். அல்லது நீங்கள் பெரிய ஸ்க்ரூ போடுறேன், இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டுக்கு ஆம்ப்ளையர் கேபினெட்டுக்கு போடுற ஸ்க்ரூ, கருப்பு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ போட்டு ஏற்றுறீங்க அப்படின்னாலும் லென்த்து கம்மியாக இருக்கும். அடுத்து இதில் ஹோல்ஸ் சின்னதாக இருக்கிறனால இந்த ஸ்க்ரூவில் வந்து டயா வந்து பெருசாக இருக்குது. இது போட்டு ஏற்றணும் அப்படின்னா இந்த சீட் வந்து கிழிஞ்சிரும். அப்படி கிழிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து மறுபடியும் கிரவுண்ட் ஆகும். கிரவுண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு போர்டு போகும். இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த சீட்டும் தொலைஞ்சிருச்சு, இந்த ஸ்க்ரூவும் கிடைக்கல, இந்த ரெண்டில் எது நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஏரியாவில் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வைண்டிங் கடை பக்கத்தில் இருக்கும். அந்த வைண்டிங் கடைக்கு போனீங்கன்னா அந்த வைண்டிங் கடையில் இந்த ஒயிட் கலர் சீட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலாக வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த சீட்டை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆச்சு, ஹீச்சிங்கில் கவர் ஆச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ரப்பர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாஸ்ஃபெட்டுக்கு சைஸ்லேயே இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியே கட் பண்ணிக்கிட்டோம். இப்படி கட் பண்ணிக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இந்த ரப்பர் சீட்டு மிஸ் ஆனதாகவே நான் எடுத்துக்கிறேன். கார்னர் 4 பக்கம் நான் கட் பண்ணிக்கிறேன். கார்னர் 4 பக்கம் கட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே இந்த மாஸ்ஃபெட் வச்சு நான் மார்க் பண்ணி இதில் ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். அதாவது இந்த டிவிடி ஸ்க்ரூ போடுற சைஸை விட ஹோல்ஸை விட நான் கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் எந்த சைஸில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆம்ப்ளையர் அசம்பிள் பண்ணும்போது போர்டு ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரூ வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போது 4 வாசர், 2 ஸ்க்ரூ, 2 நட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ப்ளையர் அசம்பிள் பண்ணும்போது போர்டுக்கு ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இது. அடுத்தது இந்த ஹோல்ஸ் உங்களுக்கு கேமராவிலே தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து சால்ட்ரிங் அயனில் நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிசுறு வந்து கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீட்டை இது மேலே வச்சு பேக் சைட்லேருந்து ஒரு வாசர் யூஸ் பண்ணி நான் அந்த சீட்டை வச்சுக்கிறேன். அடுத்து இந்த மாஸ்ஃபெட்டு, இந்த வாசர், ஒரு நட்டு, இந்த ஸ்க்ரூ வந்து எப்பவுமே நம்ம ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா ஸ்க்ரூ வந்து ஃப்ரீயாக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து ஸ்க்ரூவில் இருக்கிற த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். வாசர் போட்டேன். இப்போ நட்டு, இதே இப்போ நான் பாக்ஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எங்கேயே கிரவுண்ட் ஆகிருக்காது. இப்போது இது நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம், இது கிரவுண்ட் ஆகலை அப்படின்ட்டு நம்ம அப்படியே சொல்ல முடியாது. அதனால் மல்டிமீட்டர் எடுத்து நம்ம ஓம்ஸில் வச்சுக்கிறோம். அதாவது பீப் சவுண்ட் வரும் இல்லைங்களா, அதில் வச்சுக்கிறோம். இப்போ ஈச்சிங்கில் ஒரு லெக்கை வச்சுட்டு இந்த லெக்கை மாஸ்ஃபெட்டோட மெட்டலில் வச்சுக்கணும். மாஸ்ஃபெட்டோட மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் தெரியும். இருங்க, ஃபோக்கஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் இருக்குது. இந்த மெட்டலும் இந்த ஈச்சிங்கும் உங்களுக்கு காண்டாக்ட் ஆகக்கூடாது. இப்போ காண்டாக்ட் ஆகலை. அப்படி காண்டாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாஸ்ஃபெட் ஷார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வச்சிங்கன்னா காண்டாக்ட் ஆகும். இப்போ காண்டாக்ட் ஆகுது. அதே மாஸ்ஃபெட் மெட்டலில் காண்டாக்ட் ஆகலை, அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக ஹீச்சிங் பேஸ்ட்டு நீங்கள் மாஸ்ஃபெட் மெட்டல் சர்ஃபேஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் நீங்கள் ஈச்சிங் பேஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை, லைட்டாக போட்டுக்கலாம். அதே போல் ஈச்சிங்லேயும் லைட்டாக போட்டு அப்ளை பண்ணி இந்த சீட்டு வச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஃபிட் பண்ணுறது பற்றி உங்களுக்கு முழுசாக சொல்லிட்டேன். நம்ம முக்கியமாக இந்த வண்டிக்கெல்லாம் 2.1 ஆம்ப்ளையர் அசம்பிள் பண்ணும்போது சப்வூஃபர் லைனுக்காக இந்த
போர்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு ரொம்பவே சின்னதாக பார்த்தீங்கன்னா, என்னோட விரல்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோதான் இருக்குது. உங்களுக்கு அந்த 13 கேபினெட்டுக்கெலாம் இந்த போர்டு வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். நீங்கள் 5.1 ஆம்பியர் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த போர்டு 8 இன்ச்சு 10 இன்ச்சு சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த போர்டு ஒரு போர்டு மட்டும் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை 12 இன்ச்சு நான் ஜேபிஎல் சோனி இது மாதிரி நான் 12 இன்ச்சில் யூஸ் பண்ணுறேன் சப்வூஃபர் அப்படின்னா இந்த 2 போர்டு வாங்கி மோனோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி மோனோ 2 போர்டு தனித்தனியாக வாங்கி மோனோ பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஆம்பிளர் அசம்பிள் பண்ணும்போது நான் போடுறேன். அதுபோக இந்த போர்டை வச்சு நம்ம 2.1 ஆம்பிளர் ஒன்று வண்டிக்கு அசம்பிள் பண்ணுவோம். அப்போது நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஒவ்வொரு ஆம்பிளர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பயன்படுத்தக்கூடிய போர்டோட இது மாதிரி தனியாக வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செட்டை அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டவுட் வந்தனாலும் இந்த தனிப்பட்ட வீடியோவை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் வந்து யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து தான் நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அதனோட மியூசிக்கை வந்து காப்பி பண்ணி பென்ட்ரைவில் போட்டு தான் உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் காட்டியிருக்கேன். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து கிஷோர் ஆடியோஸ்ன்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதனோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம யூடியூப்பில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சரே தான் அதுலேயும் இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் சேம் கிஷோர் ஆடியோஸ் சேம் இதே லோகோ தான் இருக்கும், நம்ம லோகோ தான் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப்பில் நம்ம போடக்கூடிய ஆடியோ டெஸ்டிங்கில் சேம் அதே இதில் நான் உங்களுக்கு சினிமா பாட்டு ப்ளே பண்ணி நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி.